ஜெயிச்சு போச்சு. சசிகலா அவங்க யாரை நியமிச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்கள நியமிச்சாங்கன்றது அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்தோம் என்ன செஞ்சாருன்னா எல்லாத்தையும் டோட்டலா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவங்க இருந்தா நமக்கு வந்து இதாயிரும் அப்படின்றதுனால சசிகலாவையும் முடிச்சு விட்டாரு, ஓபிஎஸ் அவர்களையும் முடிச்சு விட்டாரு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பதவி வேணாம், நாங்க வந்து கட்சியில வந்துக்கிறோம், கட்சியில ஒரு ஆளா இருக்கோம், எங்களுக்கு எந்த பதவியும் நீங்க கொடுக்க வேணாம். ஆனா கட்சி வந்து ஒண்டஞ்சு பிளவுபட்டு போயிருக்கு. இது சாதாரண ஒரு கட்சி கிடையாது, மிகப்பெரிய ஒரு கட்சி. இது வந்து பிளவுபட்டிருக்கு. அடுத்த கட்டத்துல கூட நம்ம தோக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவோம். அதனால இந்த கட்சி வந்து தோத்துறக்கூடாது அப்படின்றதுல வந்து அந்த அண்ணாவளத்த கட்சி இருந்தப்ப அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு. இந்த கருத்தை வந்து எடப்பாடி அவங்க வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க. அதாவது அவர் என்ன நினைச்சிருக்கான்றது அது அவருக்கு தான் தெரியும். ஒண்ணு இவங்க வந்தாங்கன்னா நம்மள அவுட் பண்ணிடுவாங்க, நம்ம கதையை முடிச்சு விட்டுருவாங்க, அடுத்து நம்ம வந்து பொதுச்செயலாளர் இருக்க முடியாது, கட்சியில இருக்க முடியாதுன்னு நினைச்சாரா, இல்ல இவங்க வந்தாலும் நம்ம கட்சியில ஜெயிக்க முடியாது, இவங்களுடைய ஆளுமை திறனை காமிக்க பார்ப்பாங்கன்னு அவர் நினைச்சான்னு தெரியல. ஆனா செங்கோட்டையன் சொல்றது போல எல்லாரையும் கட்சியில சேர்த்தா கட்சி நல்லா இருக்குமா, இல்லை எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி இவங்களை சேர்க்காம இருந்தா கட்சி நல்லா இருக்குமான்றதை நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். பாய் பாய்.